Hey sweeties, Assalamu alaikum and welcome back to our channel. வெளியில இருக்க அந்த சில் கிளைமேட்டுக்கு டின்னருக்கு சூடா இது போல முர்த்தபா செஞ்சு சாப்பிடலாம்னு ஒரு எண்ட் ஆஃப் த டே இது கொடுத்த ஃபீலே தனி. ஹஸ்பண்ட் அண்ட் பிள்ளைங்களுக்கு டெய்லி தோசை இட்லின்னு போட்டு கொள்ளாம இது மாதிரி செஞ்சு தரும்போது நமக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் ஸ்பெஷலான முர்த்தபா எப்படி செய்யலாம்னு டக்குன்னு வாங்க. ஒரு 3/4 கிலோ மைதா எடுத்துக்கிட்டேன். சுகர், அப்புறம் முட்டை, அப்புறம் கீ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு ஒரு 1 hour மூடி போட்டு இந்த மாதிரி செட் ஆக வச்சு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த மாவை எடுத்து நல்லா ரவுண்டா பாலா உருட்டிட்டு நம்ம கொஞ்சம் கூடவாவே மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் நல்லா தேய்ச்சி இழுக்க வரும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு முர்த்தபாவும் நல்லா பெருசா வரும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நம்ம உருட்டினதுக்கு அப்புறமா இதுல ஆயில் சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் செட் ஆகுற மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம். அப்பதான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டா கிடைக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க ஆனியனை போட்டுட்டு இதுக்கு சேர்க்கக்கூடிய ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/2 kg அளவுக்கு நான் ஆனியன் எடுத்து, என்னதான் ஆனியன் சேர்க்கும் போது பேன் ஃபுல்லாக ஆகிட்டாலும் அது நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும். ஸோ நம்ம இந்த அளவுக்கு நல்லா ஆனியன் சேர்த்துடலாம். அப்போ தான் ஸ்டஃபிங் நல்லா டேஸ்டியாகவும் நிறையாவும் கிடைக்கும். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டை எடுத்துக்கிறேன். அதை நல்லா உடைச்சிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் வெறும் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இது கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சா, இந்த ஸ்டேஜ்ல குட்டி குட்டியா கட் பண்ண சிக்கன் பீசஸ் இதுல சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா குக் பண்ண விடணும். சிக்கன் நல்லா வெந்து வரும்போதே அது கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா, உங்களுக்கு தேவையான இந்த ஸ்பைசஸை நீங்க எப்படி வேணாலும் அதை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்லேயே வச்சு தேய்ச்சிக்க போகிறேன். இதுக்கு சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குமோ இல்லையா, இதை சாப்பிடும்போது நம்ம ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகிடும். அதுக்கு மேலே இன்னொன்றுலாம் நம்மளால சாப்பிட முடியாது. வேணும்னா ஒரு 1/2 வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளால அந்த நைட்டு டின்னருக்கு லைட்டாக சாப்பிட முடியும். பொதுவாகவே இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போதே நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சோம். அம்மா ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டு பின்னாடியே தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. தோசை இட்லிலாம் செஞ்சு வச்சுட்டு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எப்படி தான் அந்த பசி வருமோ தெரியாது. இது போலலாம் உங்கள் வீட்லேயே நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னுமே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ திருப்பி போட்டதுக்கப்புறமா அவுட்டர் லேயர் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை இது போல் கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வைக்க வேண்டியதான். இந்த எக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இன்னும் ஸ்பாஞ்சான சாஃப்டியாக ஒரு மாதிரி நல்லா சாஃப்டியாகிடும். மேல் லேயர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹார்டாக இருக்காது, நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். எங்கள் வீட்டோட குட்டி வெங்கடேஷ் பாட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு அந்த 6 வரைக்கும் கூட பொறுமை கிடையாது. ஸோ நானே அதை பிச்சு போட்டு அவர் அவ்வளோதான். இதை ஒன்று இப்போ நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அண்ட் நம்ம வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப்பிங்க்கு ஆள் இருக்கும் போது இது கொஞ்சம் செய்கிறதுக்கு அலுப்பு தட்டாது. ஆனால் என்னை போல் தனியாக இருந்து இதை ட்ரை பண்ணணும்னா கொஞ்சம் கடுப்பாகும். அதுக்கு தான் நம்ம ப்ரீத்தி, ஜோடியாக் இந்த மாதிரி சாதனங்கள்லாம் கொஞ்சம் வச்சுட்டு தான் இதில் இறங்கணுமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு அந்த உங்கள் மழை நேரத்தை நல்லா இதமான அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுற வகையில் நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.